பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க இருப்பது மனித இனக்குழு வரலாறு குறித்த சிறப்பு நேர்காணல். இந்த நேர்காணலில் நம் வானொலியில் இணைய இருப்பவர் எழுத்தாளர் கை அறிவழகன் அவர்கள். இவர் மொழி, சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்த கட்டுரைகளில் துவங்கி புனைவு இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க பெயர் பெற்றவர். காரைக்குடி அருகே சிராவயல் மருதங்குடி இவரது சொந்த ஊர். ஏற்கனவே முற்றத்து மரங்கள் என்றொரு சிறுகதை தொகுப்பின் மூலம் படைப்பிலக்கிய வரிசைக்கு வந்தவர். மனித இனக்குழு வரலாறு குறித்து உண்மையில் ஆய்வுக் கட்டுரைகள், திராவிட இயக்க வரலாற்று ஆய்வுக் கட்டுரைகள், இசை மற்றும் திரைப்படம் குறித்த ஆழமான தொடர்கட்டுரைகள், கவிதைகள், பத்திகள் என்று மொழியின் பல்வேறு வடிவங்களில் எழுதினாலும் இவரது சிறுகதைகள் இவருக்கான தனித்த அடையாளமாக விளங்குகிறது. துணைவி சுமதி மற்றும் மகள் நிறைமொழியுடன் பெங்களூரில் வசித்து வருகிறார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணையவழி நேர்காணல் வாயிலாக மனித இனக்குழு வரலாறு குறித்த இந்த சிறப்பு நேர்காணல் வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் இணைகிறார். இவருடன் இன்று நேர்முகம் காண்பவர் நம் அழகப்பா பல்கலைக்கழக கல்வியியல் கல்லூரியில் ஆங்கில துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் சாந்தி அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம இப்போ இந்த நேர்காணலை கேட்க தொடங்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மூலமாக மனித இனக்குழு வரலாறு அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக உங்க கூட உரையாடுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் மனித இனம் அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு இளம் தலைமுறையினருக்கும் அதை பத்தின ஒரு பெரிய விழிப்புணர்வோ ஆர்வமோ இல்லாம இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதை பற்றிய ஆராய்ச்சிகள்லையும் இதை பற்றிய கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிற உங்களை போன்றவர்களை சந்திக்கிறது தான் எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. இதன் மூலமா இளம் தலைமுறையினருக்கு நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா வரலாறு என்பது ரொம்ப முக்கியம். எப்படி நம்முடைய மனித இனம் ஆதியிலிருந்து எப்படி தோன்றியது, வழி வழியா எப்படி வந்தது, இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் எங்கிருந்து தொடங்கினது அப்படிங்கறதெல்லாம் இன்றைய இளம் தலைமுறைக்கு நிச்சயமா தெரியணும். அப்பதான் வாழ்க்கையுடைய ஒரு அருமை அவங்களுக்கு தெரியும். அதனாலேயே இந்த நிகழ்ச்சியில உங்ககிட்ட உரையாடுறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கறதன் மூலமா நாங்களும் தெளிவடையலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அழகப்பா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது எங்களோடு நாங்க படித்து வளர்ந்த இடம் அப்படிங்கிறதுனால அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மேலையும் அதனுடைய எல்லா செயல்பாட்டின் மீதுமே எப்பவுமே ஒரு ஆர்வமும் ஈடுபாடும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்க எல்லாருக்கும் தன்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி அறிவழகன். இப்போ உயிரின் தோற்றம், மனிதகுல தோற்றம் பற்றி நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் நீங்க எழுதியிருக்கிறீங்க, நிறைய பேசுறீங்க. இப்ப உயிரின் தோற்றம் அப்படிங்கிறது அமினோ அமிலத்துல இருந்துதான் தொடங்கினதா சொல்லப்படுது இல்லைங்களா? ஆமா. அந்த அமிலங்கள்ல இருந்து ஒரு செல் எப்படி உருவாச்சு, அது எப்படி பல்கி பெருகி பாக்டீரியா, பூச்சி, ஊர்வன, பரப்பன இப்படியே இன்னைக்கு இருக்கிற இந்த மனித இனம் வரைக்கும் வந்தது, அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி நடந்தது? மனித இனக்குழு வரலாறு அல்லது உயிர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படி நம்ம எதை பேசணும் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல இந்த ஒரு முதல் உயிர் தோன்றல் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். அதை பற்றி நம்ம இளம் மாணவர்கள்ட்டையும் சரி, இளைய சமுதாயத்தையும் சரி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது உயிரினத்தின் தோற்றம் ஏறத்தாழ ஒரு 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சயனோ பாக்டீரியா அப்படி ஒரு பெயர்ல இருந்துதான் அந்த தோற்றம் உருவாக்கு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இந்த போட்டோ சிந்தட்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஒளி சேர்க்கை அல்லது ஒளியோடு சேர்ந்து இப்படி உணவு உற்பத்தி தாவரங்கள் செய்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த உயிர்கள் அல்லது வேதிப்பொருட்கள் மீதான ஒரு ஒளியேற்றம் அல்லது ஒரு மின்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த ஒரு மின்னேற்றம் தான் இந்த உயிர்களை தோற்றுவித்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முதலா ஒரு ஆய்வின் மூலமாக நிறுவியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டான்லி மில்லர் அப்படிங்கிற 2 விஞ்ஞானிகள் 1953 அதை வந்து ஒரு சோதனையாக வச்சு செய்யறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அமோனியா, மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் இது எல்லாத்தையும் ஒரு செயற்கையா இது எல்லாம் தான் ஒரு உயிர் பொருளினுடைய மிக முக்கியமான கூறுகள் அப்படின்னு அவங்க பார்த்ததுனால இந்த பொருட்களினுடைய கூறுகளை வந்து மூலக்கூறுகளை ஒரு குடுவையில அடைத்து அந்த குடுவைக்கு வந்து நீரில் இருக்கக்கூடியது H2 பேஸ் அப்படின்னு இருக்குமே அந்த பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த குடுவையில வந்து இந்த மின்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க செய்யறாங்க. இந்த மின்னேற்றம் வந்து தொடர்ந்து ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்கள் வரைக்கும் செய்யப்படும் ஸ்டான்லி மில்லர் ஆய்வுல. இந்த மின்னேற்றத்துக்கு பிறகு அவங்க 2 பேரும் கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆர்கானிக் படிமத்தை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த படிமம் தான் அமினோ அமிலம் அப்படிங்கிறத அவங்க அந்த ஆய்வின் மூலமாக உறுதி செஞ்சாங்க. அந்த அமினோ அமிலத்துக்கு ஒரு பல்கி பெருகக்கூடிய ஆற்றல் இல்லைன்னா கூட உயிராற்றல் அப்படிங்கிற செயல்படக்கூடிய அணு தோற்றம் அப்படிங்கிற விஷயத்த வந்து முதல்ல இந்த 1953 தான் அவங்க வந்து ஸ்டான்லி மில்லர் ஆய்வின் மூலமாக கொண்டு வர்றாங்க. அது தவிர்த்து பான்ஸ்பெர்மியா அப்படிங்கிற ஹைபோதேசிஸ் ஆய்வுகள் மூலமாக உயிர்கள் இப்படியும் தோன்றியிருக்கலாம். ஒரு விண்கற்கள் அல்லது வேற ஒரு கிரகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேற கோள்கள்ல இருந்து ஒரு பெருவெளிப்பின் போது நிகழ்ந்த அந்த சுழற்சியில வேற ஒரு பால்வெளியில இருந்தோ அல்லது வேற ஒரு ஆஸ்ட்ராய்டில் இருந்தோ பூமியின் மீது மோதிய கற்கள் அல்லது அந்த சுழற்சியின் மூலமாக இங்கே கொண்டு வரப்பட்ட சில வேதிப்பொருட்கள் வந்து இதே மாதிரியான இந்த போட்டோசிந்தட்டிக் முறையில உயிர்களை தோற்றுவித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் மற்றொரு தரப்பினர் வந்து வச்சாங்க. ஒரு ஊகமாகத்தான் இருக்கு. ஆனால் பெரும்பாலான விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அல்லது சோதனைகளால உறுதி செய்யப்பட்ட ஒரு ஆய்வாக ஸ்டான்லி மில்லர் ஆய்வை தான் பார்க்கணும். இந்த ஒரு செல் உயிரி தோற்றம் அமினோ அமிலங்களினுடைய தோற்றத்துக்கு பிறகு கடல்ல இருந்துதான் உயிர்கள் தோன்றுது. இந்த மாதிரியான ஒரு வேதி கூட்டும் எப்ப நிகழ்வு அப்படின்னா அது கடல்ல தான். அந்த பெரும் குளிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெப்பமை அதிகரிச்சுட்டே வந்து உயிர்கள் வாழக்கூடிய ஒரு புறச்சூழல் உருவாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு செல் உயிரி தோற்றம் நிகழ்வு. அதுவும் கடல்ல தான் நிகழ்வு. கடல்ல இருந்து பல்கி பெருகி அடுத்தடுத்த செல்கள் அடுத்தடுத்த உயிரிகள் தோற்றம் அளிக்க துவங்கிய போது கடல் முழுவதுமா உயிர்களினுடைய முழுமையான ஒரு ஆளுமை அந்த இடத்துல உருவாகுது. அதாவது கடல் முழுவதுமே பல்கி பெருகிய உயிரினங்கள் ஒரு காலகட்டத்துல தோன்ற ஆரம்பிக்குது. அங்கிருந்துதான் அந்த பரிணாம வளர்ச்சி. கடல்ல வந்து உயிரினங்கள் வாழ்வதற்கான முழுமையான இடம் இல்லாத ஒரு சூழல்ல சில உயிர்கள் நிலத்தை நோக்கி வர ஆரம்பிக்கும். கடல்ல இருந்து ஒரு தவளைய உதாரணமா இருக்குமே, நிலத்திலையும் நீர்லையும் வாழக்கூடிய உயிர்களாக அந்த முதலையும் தவளையும் இந்த மாதிரியான உயிர்களை நம்ம இப்போ இயல்பா பார்க்க முடியாது. அது மாதிரி சில உயிர்கள் வந்து கரைக்கு வருது. கொஞ்ச நேரம், அதாவது கொஞ்சம் தன்னை ஆட்சிப்படுத்தி கொண்டு கொஞ்சம் ஆசுவாட்டுப்படுத்தி கொண்டு அதுக்கு பிறகு வந்து கடலுக்குள்ள போறது. இப்படியே வந்து இருந்த உயிர்கள் கொஞ்சம் நாளைக்கு பிறகு நம்ம ஏன் வந்து இந்த நிலச்சூழல்லையே ஏன் நம்ம வாழக்கூடாது, அந்த கூட்டத்துல போய் ஏன் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவமைப்பு மாற்றம் உருவாகுது. இதற்கெல்லாம் சுமார் பல 100 ஆண்டுகள் பிடிச்சிருக்கும் இல்லையா? பல மில்லியன் ஆண்டுகள், பல பில்லியன் ஆண்டுகள்ல பிடிக்கிறது. இப்போ இந்த ஒரு மாற்றம் ஏறத்தாழ ஒரு 10,000 ஆண்டுகள் ஒரு சின்ன ஒரு தகவமைப்பு மாற்றத்தை மனிதனிடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த 10,000 ஆண்டுகள்ல தான் அந்த ஒரு சிறிய மாற்றத்தையே நம்ம வந்து பார்க்கணும். ஒரு காது மடங்கிய அதாவது ஒரு புதிய வடிவம் கொண்ட ஒரு காது அமைப்புள்ள ஒரு மனிதனை நம்ம சந்திக்கணும், பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து இன்னொரு 10,000 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து. அதனால சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ், இந்த பரிணாமம், எவால்யூவேஷன் வந்து மில்லியன் ஆண்டுகள் பில்லியன் ஆண்டுகள் இப்படியான ஒரு காலகட்டத்துல தான் அப்படி நிகழ்ந்த மாற்றங்கள் தான் இது அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே போல இந்த ஹோமோ ஹாபிலிஸ்
அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்கதான் மனித இனத்தோட முதல் முன்னோடிகள் அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, ஹோமோ ஹேபிலிட்ஸை வந்து ஏன் நம்ம மனித இனத்தினுடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்றோம்னா, த ஹேண்டி மேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கைகளை பயன்படுத்த தெரிந்த, கைகளை வந்து முழுமையாக பயன்படுத்த தெரிந்து கொண்ட, உணவுக்காகவோ ஒரு வேட்டையாடுதலுக்காகவோ அல்லது தற்காப்புக்காகவோ அல்லது மற்ற சில வேலைகளை பயணத்துக்காகவோ ஒரு இடத்தை கடந்து செல்லக்கூடிய சூழலுக்காகவோ கைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள தெரிந்த குரங்கினம், அதை தான் வந்து நம்ம வந்து ஹோமோ ஹேபிலிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய ஃபாசில்ஸ் வந்து நமக்கு 1962 65 காலகட்டத்துல ஆப்பிரிக்காவினுடைய பல்வேறு இடங்கள்ல இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்மளால ஏறத்தாழ 2.2 மில்லியன் இயர்ஸ் எகோ கைகளை பயன்படுத்த தெரிந்து கொண்ட ஒரு வகை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா மனிதனுடைய உண்மையான மூதாதையர் அல்லது ஓக்வுட் ஏப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ட்ரையோபிதகஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஹெர்ப், ஒரு தாவர உண்ணியாக இருந்த ஒரு குரங்கினம். அப்போ வந்து அதனுடைய தாடை வளர்ச்சி, இந்த எவால்யூஷன் ப்ராசஸ்ல நடந்த இந்த தாடை இறைச்சி உண்பதற்கான இந்த தாடை வளர்ச்சி இதெல்லாம் நிகழாமல் இருந்த காலகட்டத்தில் ஹெர்போவிடஸ், அந்த ட்ரையோபிதகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓக்வுட் ஏப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதை. அதாவது மரங்கள்ல வாழ்ந்த, மரத்து கிளைகளுக்கு இடையில வாழ்ந்த ஒரு குரங்கினம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா. அடுத்தது வந்து அதுல வந்து ராமோபிதகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த வகை. அதாவது இதெல்லாம் நான் சொல்றது வந்து ஹோமோ ஹேபிலிட்ஸுக்கு நீண்ட நாட்களுக்கு முந்தைய விஷயம். இந்த ஓக்வுட்டை தான் நம்ம வந்து மனிதனுடைய முதல் படி அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது வந்து ராமோபிதகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது வந்து இந்த சிவாலிக் குன்றுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய பஞ்சாப் மாநிலத்தினுடைய குகைகள்ல, காடுகள்ல அதனுடைய ஃபாசில்ஸ், அதனுடைய எலும்பு சிதிலங்கள், மந்தையர்கள் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததான் ஆப்பிரிக்காவிலும் அது வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு வந்து 4 அடி உயரம் உள்ள ஒரு 2 கால்களால நடக்கக்கூடிய ஒரு வகையான குரங்கினம், அது வந்து ஆஸ்ட்ரோலோபிதகஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரோலோபிதகஸ் ராமோபிதகஸ்க்கு அடுத்ததாக இந்த ஆஸ்ட்ரோலோபிதகஸ் சொல்லுவோம். அதுக்கு பிறகுதான் இந்த ஹோமோ ஹேபிலிட்ஸ், கைகளை முழுமையாக பயன்படுத்தி கொண்ட அந்த வகை குரங்குகளுக்கு ஹோமோ ஹேபிலிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹோமோ ஹேபிலிட்ஸுக்கு பிறகு ஹோமோ எரெக்டஸ். இந்த ஹோமோ எரெக்டஸுக்கு கிட்ட என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, என்ன வேறுபாடு ஹோமோ ஹேபிலிட்ஸுக்கும் ஹோமோ எரெக்டஸுக்கும் என்ன வேறுபாட்டை பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல நம்முடைய ஸ்பைன் இருக்கு இல்லையா, முதுகெலும்பு இருக்கு இல்லையா, முதுகெலும்பை சாட்சி படுக்க பழகி கொண்ட முதல் குரங்கினம் அப்படின்னு எரெக்டஸை சொல்லணும். இதுதான் வந்து முதல்ல அதுதான் வந்து நாகரிகத்தினுடைய முழுமையான ஒரு துவக்கமாக இருந்தது அப்படின்னு கூட நம்மளால உணர முடியும். இதற்கான நூல்களை, ஆய்வுகளை நிறைய படிக்கும்போது முதல்ல படுத்த அந்த குரங்கு இருக்கு இல்லையா, அந்த குரங்குனாலதான் ஒரு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்க்கான ஒரு பெயின் இருக்கும், ஒரு சர்வைவலுக்கான ஒரு டிஃபென்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் மனிதனுக்கு. அந்த குரங்குகள்கிட்டயோ அல்லது யாருக்கிட்டையுமே மாடர்ன் ஹோமோசேபியன்ஸ்ட கூட அந்த ஒரு டிஃபென்ஸ் மோட்லேயே தான் இருக்கும். வாழ்தலுக்கான தேவைகளுக்காக அல்லது இருத்தலுக்கான போராட்டம், இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம எப்பவுமே அந்த ஒரு டிஃபென்ஸ் மோட்ல இருந்துகிட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஒரு மனநிலையை விட்டுட்டு ஒரு ஓய்வான, ஒரு இயல்பான, வேற ஏதாவது சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை வந்து எப்போ ஏற்படுது அப்படின்னா, முதல்ல முதுகை சாட்சி படுக்க முடிந்த அந்த குரங்கு தான் ரிலாக்ஸ்டா ஓய்வை பற்றி தெரிஞ்சுட்டு, குறைந்தபட்சம் நம்ம வந்து இவ்வளவு நேரம் வந்து ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கிறத வழக்கப்படுத்தி கொண்டு, அதுக்கு பிறகுதான் வந்து நாகரிகங்களை நோக்கி நாம் நகரத்துவோம் அப்படின்னு சொல்லலாம். கைகளை உபயோகிக்க தெரிஞ்சு கொண்ட பிறகு அப்படியே மெதுவா படுத்துக்கொள்ளவும் அது வந்து சொல்லலாம் இல்லையா? எஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ மரங்கள்ல முன்னாடி சாட்சிக்கு இப்போ சில விலங்குகள் வந்து அப்படியே நின்றுட்டே தூங்குற மாதிரி, ஓய்வெடுக்கிற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் வந்து மனிதர்களும், அதாவது மனிதனுக்கு முந்தைய அந்த எவல்யூஷனும் இருந்திருக்கு அப்படிங்கிறது சொன்னாங்க. அது போக மனித நாகரிகத்துல மற்ற விஷயங்களை பற்றி, அதாவது
இந்த சர்வைவல் பெயின் அல்லது எக்ஸிஸ்டன்ஸ்க்கான போர் இதை தாண்டி சில விஷயங்கள ஓய்வா அன்பு செலுத்த, நமக்கு பக்கத்தில் இருக்க உயிர்களை பற்றி யோசிக்க இதுக்கான நேரம் எல்லாம் அப்பதான் வந்து. ஹோமோ எரெக்டஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இதுல ஹோமோ சேப்பியன்ஸ் எங்க வராங்க சார்? ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து ஹோமோ எரெக்டஸுக்கு பிறகு, அதாவது ஹோமோ சேப்பியன்ஸ் எப்படி நம்ம வகைப்படுத்துறது அப்படின்னா, ஹோமோ ஹேபிலிஸ்க்கு பிறகு எரெக்டஸ் வராங்க. எரெக்டஸ்க்கு அடுத்து வரக்கூடிய ஓரளவு சிந்திக்கிற ஆற்றல் அல்லது ஒரு பரிணாம வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்த ஒரு குரங்கு இனமாக அந்த நியாண்டர்தல் குரங்குகள் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். நியாண்டர்தல்கள் தான் நேரடியா ஹோமோசேப்பியன்ஸினுடைய மூதாதையர் அப்படிங்கிறத நினைச்சுக்கலாமே. இதுல வந்து நம்ம இப்ப ஆய்வு நோக்குல பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த படுத்துறங்கிய குரங்குகள் மாதிரியே முதலாக ஒரு நேசத்தை, அதாவது ஒரு சக உயிர் மீதான ஒரு பாதுகாப்பு விஷயத்தையோ அல்லது காதல் அப்படிங்கிற விஷயத்த, அது வரைக்கும் வந்து ஒரு புணர்ச்சி அல்லது ஒரு விலங்கியல் உணர்வுகளோட இருந்த மனிதர்கள் அல்லது குரங்குகள் இந்த நியாண்டர்தல் காலத்திலிருந்து பரிணாமம் வளர்ச்சி அடைந்து முதலா தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை நேசிப்பதற்கான ஒரு சூழலை அல்லது அதற்கான ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், தைரியமாவே நீங்க சொல்லலாம். ஏன்னா உளவியல் ரீதியா நான் சொல்றது வந்து அனாட்டமிக்கலா இல்ல, அனாட்டமிக்கலா வந்து நிறைய மாறுபாடுகள் இருக்கலாம். ஹோமோ எரெக்டஸுக்கும் ஹோமோ சேப்பியன்ஸுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தலைவமைப்புகள்ல மாறுபாடு, மண்டையோடுகள்ல இருந்த மாறுபாடு அல்லது முதுகு நிமிரக்கூடிய அந்த தன்மையிலிருந்து, முதுகு வளைந்த முதுகிலிருந்து, அதாவது 4 கால்களாக முன்னாடி இருந்தது, இந்த 2 கைகள் அப்படிங்கிறது வளர்ச்சி வருவதற்கு முன்னாடி. அப்ப 4 கால்கள், அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் மேலேறி மரங்களில் கிளைகளை பிடிச்சிட்டு தவி போறது. அப்ப அந்த முதுகு வளைவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிமிர ஆரம்பிச்ச காலம். இது மாதிரி அனாட்டமிக்கல் சேஞ்சஸ், அதாவது பயாலஜிக்கலி என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறது அது ஒரு தனி விஷயமாக இருந்தாலும், நான் வந்து இப்ப இது குறிப்பா இனக்குழுக்களின் வரலாறு உளவியல் சார்ந்து, அனாட்டமிக்கலா ஒரு பக்கம் இருந்தாலும் உளவியல் சார்ந்து என்ன மாற்றங்கள் நிகழ்வு, எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஹோமோசேப்பியன்ஸ், நியாண்டர்தல்ல இருந்து ஹோமோசேப்பியன்ஸ் என்ன மாதிரியான பரிணாம வளர்ச்சியை அடைகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம மிக முக்கியமான ஒரு கன்ஸ்ட்ரெயின்டா, ஒரு காரணமாக நாம வந்து இந்த காதல், ஒரு நேசத்தை, சக உயிர்கள் மீதான ஒரு நேசத்தை வந்து நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து மிக முக்கியமான மாறுபாடு. இந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிற மாடர்ன் சிவிலைசேஷனை நோக்கி மனிதர்கள் நகர்ந்ததற்கான முதல் படி அப்படின்னு கூட நம்ம வந்து அதை சொல்லலாம். அப்போ ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறது மனிதன் நிமிர தொடங்கிய காலம் அப்படின்னும், ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது மனிதன் உணர துவங்கிய காலம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்ல? கண்டிப்பா அந்த மாதிரி மனிதன் நிமிர துவங்கிய காலம் அப்படிங்கிறது சரியான பதமாகும் நீங்க சொல்றது. அது போல நாகரிகத்தின் முன்னோடியாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாகரிகத்தை நோக்கி நகர துவங்கிய காலம். ஆமா, ஏன்னா சக்கரத்தின் கண்டுபிடிப்பு தான் இன்றைய விஞ்ஞானத்திற்கான அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல மனிதன் சக்கரத்தை கண்டுபிடிச்சதுதான். அதுக்கு முன்னாடி இந்த ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறவர்களோட வரலாறும் இப்படித்தான் தொடங்கி கொண்டிருக்கிறது. இப்படி போயிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நீங்க சக்கரம் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த ரஷ்யாவினுடைய செலியாபினோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்கு. அதாவது ஒரு வேலி, 2 மலைகளுக்கு இடையிலான ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல வந்து கிட்டத்தட்ட 1950, அதாவது கிமு பிசி 1950 1880 இந்த காலகட்டத்தில் செலியாபின் ஓப்லஸ்ட் அப்படிங்கிற அந்த மலைப்பள்ளத்தாக்குல வந்து முதலாக, நான் சொல்றது கிமு, உலகத்தினுடைய முதல் சக்கர வண்டிகள், அதனுடைய படிமங்கள் சக்கர வண்டிகள் அப்படின்னு நான் சொல்றது வந்து வித் ஸ்போக்ஸ். இதுக்கு முன்னாடியே வந்து சீனர்கள் உருளை வடிவமான ஒரு சக்கரத்தை, அதாவது ஒரு பெரிய பந்து வடிவத்தை வந்து கட் பண்ணி அதை வந்து சக்கரமாக ஒரு தேர்கால்களாக பயன்படுத்த துவங்கியிருந்தாங்க சீனர்கள். ஆனா அதுக்கு பிறகு
ஸ்போக்ஸ் வித் வீல் அப்படிங்கிறது தான் வந்து நாகரிகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றம். மனிதர்கள் பயணத்திற்காக அல்லது பயண தொலைகை, ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையிலான அந்த தொலைவை வந்து குறைத்தது வந்து இந்த ஸ்போக்ஸ் வித் வீல்ஸ் தான். அது வந்து முதலாக இந்த ரஷ்யா பகுதியில் கிமு 1950 1880 இந்த காலகட்டத்தில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து ஏறத்தாழ கிமு 2000 இறுதியில் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த காலகட்டத்தை வந்து, அதாவது கிமு 2000 கிமு 1 வரையிலான காலம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஹியூமன் சிவிலைசேஷன், அதாவது நதிக்கரை நாகரிகங்கள். ஒவ்வொரு பெரிய நதிக்கரைகளிலும் தோன்றிய நாகரிகங்கள் எப்படி வளர்ந்தது. கிரேக்க நாகரிகமா இருக்கட்டும், மெசபடோமியா தான் அந்த உலகத்தினுடைய நதிக்கரை நாகரிகத்தினுடைய முன்னோடிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பிறகு வந்து கிரேக்கர்கள், அதுக்கு பிறகு ரோமானியர்கள், எகிப்தியர்கள், இப்படி வந்து தொடர்ந்து பல்வேறு நதிக்கரை நாகரிகம் மனித இனக்குழுக்கள் வந்து அந்த நாகரிகத்திலிருந்து வளர துவங்குறாங்க. இப்போ இதே காலகட்டத்துலதான் நாம வந்து இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். சக்கரங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட அதே காலகட்டத்துல, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல கிமு 2000 வரைக்கும் பெரிய போர்களும் கூட நடக்கும். பண்டைய எகிப்தியர்கள், ஏன்சியன்ட் எகிப்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரெண்டஸ் அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில ஹிட்டைட் அப்படின்னு ஒரு தனி இனக்குழு இருக்கு. அந்த இனக்குழுவோட ஒரு மிகப்பெரிய போரை வந்து நடத்தாங்க. இதை வந்து இந்த 2001 காலகட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய போரா பேட்டில் ஆஃப் கதேஷ் அப்படின்னு வரலாற்று சொல்லப்படுது. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று அடையாளமா இன்னும் மனிதர்களுடைய நாகரிக வளர்ச்சி காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய போரா இருக்கு. அதே மாதிரி அதனுடைய காலம் வந்து கிமு 1200 அதனுடைய இறுதி பகுதியில நடந்தது, இந்த பேட்டில் ஆஃப் கதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி கேனனைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி, இன்றைக்கு வந்து அது வந்து இந்த லெபனான், சிரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிலப்பகுதியினுடைய மையம் வச்சுக்கலாம். இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் இருந்தது. அதுல வந்து பல்வேறு கூட்டரசுகள் இருந்தது. அப்ப மறுபடியும் இந்த பண்டைய எகிப்தியர்கள், ஏன்ஷியன்ட் எகிப்ட்ஸ் தான் அந்த போர்கள்ல மிகப்பெரிய ஒரு ரொம்ப விகரஸா வைப்ரண்டா இருந்தது யாரு அப்படின்னா எகிப்தியன்ஸ் அந்த காலத்துல. அப்ப என்ன மாதிரியான கருவிகளை அவங்க உபயோகப்படுத்தி இருப்பாங்க? கற்கள் தானா? அந்த காலகட்டத்துல கற்களாலான பல்வேறு கருவிகள், ஈட்டி வரைக்குமான மெட்டாலிக் யூசேஜுமே வந்து வந்திருக்கு. அந்த இடத்துல உலோகத்தை பயன்படுத்தி ஈட்டிகள்ல செய்யறது, கூர்மையான வாள்களை. அப்பவே உலோக உபயோகம் வந்துருச்சு கற்காலத்துக்கு. ஆமா. அதுக்கு பிறகு வந்து எகிப்திய கூட்டரசுகளுக்கும் ஏன்ஷியன்ட் எகிப்தியன்ஸுக்கும் இடையிலான ஒரு பெரிய போர். இதே மாதிரி இந்த பேட்டில் ஆஃப் கதேஷ் மாதிரியே பேட்டில் ஆஃப் மெகிடோ அப்படின்னு அதை வந்து வரலாற்றுல சொல்லுவாங்க. மெகிடோ பெரும்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து கிமு 1400 இறுதியில நிகழ்ந்த ஒரு விஷயம்தான். வரலாறு அப்படின்னு எடுக்கும் பொழுது ஸ்டோன் ஏஜ்ல இருந்துதான் தொடங்குறதா நம்ம படிச்சிருக்கிறோம். ஆமா. அதை எப்படி நீங்க வரிசைப்படுத்துவீங்க? கற்காலத்துக்கு பிறகு, அதாவது உட் முதல்ல வந்து கற்கள் தான் அவங்களுக்கு கையில கிடைச்சது, அல்லது குகைகள்ல வாழும்போது உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு கிடைத்த ஆயுதங்கள் அல்லது பயன்படுத்த தெரிந்த ஆயுதம் அப்படிங்கிறது வந்து கற்களாக இருக்கு. குகைகள்ல வாழ்ந்திருந்த மனித கூட்டம், கோரேஜ் மனித இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்பவுமே வந்து கோரேஜ் அப்படிங்கிறது வந்து, அதாவது வேட்டைக்குடிகளை வந்து வரலாற்று நம்ம கோரேஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. வேட்டைக்குடிகளாக இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய கருத்தியல்வாதிகள்லாம் இப்பவும் இருக்காங்க. சிவிலைட் அப்படிங்கிறது வந்து மனிதனை வந்து சோம்பேறி ஆக்குச்சு, நில உடைமை சமூகத்திற்கு உரிய மனிதர்களா அது மாத்துச்சு. அதுக்கு பிறகு பாலின வேறுபாட்டையும் அதுதான் தோற்றுவிச்சது. பெண்களை வந்து ஒரு உடமையாக பார்க்கக்கூடிய, ஒரு கன்சியூமிங் ஆப்ஜெக்டாக பார்க்கக்கூடிய அந்த மனநிலை இருக்குல்ல, அதெல்லாமே வந்து இந்த சிவிலைசேஷன், நதிக்கரை நாகரிகங்கள் வளர்ச்சி அடைஞ்சு நில உடைமை அல்லது மனிதர்கள் சொத்துக்களை சேர்த்து ஒரு வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழல்ல தான் இது மாதிரி எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த ஃபோரேஜ் அப்படிங்கிற அந்த காலகட்டத்துல நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு பெண் சார்ந்த அல்லது ஒரு பெண்ணை தலைமையேற்று நகழக்கூடிய ராகுல் சாங்கியர் வந்து தன்னுடைய கங்கை முதல் வாழ்க்கை வரை அந்த நூல்ல வந்து ஒரு முதல் கதை மாதிரி ஒரு அத்தியாயத்தில் சொல்லியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு தாய், ஒரு பெண் தான் வந்து
அந்த மனித குழுவை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் சேர்ந்த ஒரு மனித குழுவை வந்து வழி நடத்தி வேட்டையாடுவான், பாதுகாப்பான். ஒரு மரணத்தை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறத வந்து அவதான் தேர்வு செய்வான். அல்லது போர் எப்ப புரியணும், அல்லது என்ன செய்யணும், அவங்கள பாதுகாக்கிறதுக்கு, அவங்களுக்கு உணவளிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே வந்து இந்த 4H காலகட்டத்துல பெண்களின் தலைமையில அல்ல பெண்கள் முன்னின்று நடத்தியதாக இருந்தது. அது பிறகு இந்த சிவிலைசேஷன் நதிக்கரை நாகரிகங்கள் வந்த பிறகுதான் பெண்ணுக்குரிய அந்த விஷயங்கள் மறுக்கப்பட்டு பெண் வந்து வெறும் உடலாக உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒரு கன்சூமிங் ஆப்ஜெக்டாவே பார்க்கதான் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனித சிந்தனையாளர், மேம்பாட்டாளர்கள் அல்லது மனித உரிமையாளர்கள் அந்த மாதிரியானவர்கள் கூட நிறைய பேர் பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரியான ஒரு கருத்தியல் இருந்துச்சு. அது ஓரளவுக்கு நியாயமும் உண்மையும் இருக்கிறதா கூட நான் வந்து சில நேரத்துல உணர்ந்திருக்கேன். சில ஆய்வு கட்டுரைகள்ல படிக்கும்போது இப்ப நம்ம ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சேப்பியன்ஸ் பத்தி எல்லாம் பேசுறோம். இதுல ஆணையில் முதலில் தோன்றியது ஆணா பெண்ணா அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் வந்து முரண்பட்ட கருத்துக்கள் வந்து போய்கொண்டே இருக்கிறது. இதுல யார் தோன்றினாங்க அப்படிங்கறத காட்டிலும் சில ஆராய்ச்சிகளின்படி முதலில் தோன்றியது ஆப்பிரிக்க பகுதியில் ஒரு பெண் அப்படின்னு சொல்றாங்க. இது வெறும் கதையா இல்ல இதற்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதுங்க? இல்ல, இது வந்து சொல்லப்போனா உயிர்கள் வந்து ஜெனரலெஸ்ஸா தான் தோன்றியது. ஜெனரலெஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இந்த பாலின வகையும் இல்லாத 2 பாலினத்தையும் உள்ளடக்கிய உயிர்கள் இன்னும் இருக்கு. ஒரே உடல்ல 2 பாலினத்திற்கான அடையாளங்களும் ஆண் பெண் அப்படிங்கிற மேல் ஃபீமேல் சொல்லக்கூடிய 2 அடையாளங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய உயிரினங்களும் இருக்கு. அப்போ இந்த உயிர்கள் தோன்றியது வந்து ஒரு ஜெனரலஸ் விஷயம் தான். அதுக்கு பிறகு இது வந்து இந்த எவால்யூவேஷன்ல, அனாட்டமிக்கல் எவால்யூவேஷன்ல ஆணா பெண்ணா அப்படிங்கிற விவாதம் வந்து ஒரு எந்த அளவுக்கு அது சரியானதா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜெனரலஸ் தான் உயிர்கள் வந்து இப்போ நமக்கான அந்த வாய்ப்புகள் ஜெனரல் அனாட்டமிக்கலா நம்ம வந்து ஜெனரல் ஃபீல் இருந்தாலும் அந்த பயாலஜிக்கல் நீட்ஸ் இல்லாத நேரங்கள்ல ஒரு மனிதனால ஜெனரல் பயாஸா இல்லாம இருக்க முடியும், ஜெனரலஸா இருக்க முடியும். குரங்கிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டிய உறுப்புகளா இந்த கைகள், பாதங்கள், மூளை, அப்புறம் முதுகெலும்ப வந்து சாட்சி படுத்தது, இதெல்லாமே சொன்னீங்க. இந்த மாதிரி இந்த உறுப்புகளோட வளர்ச்சி வந்து மனித இன வளர்ச்சியில என்ன பங்கு ஆற்றி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல வந்து முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது பொருள் சார்ந்த உலகம் இருக்கு இல்லையா, பொருண்மை உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டீரியல் வேர்ல்ட கட்டமைப்பது அல்லது உருவாக்கியது இது வந்து மனிதனுடைய கைகள் தான். பெரும்பாலான இன்றைய நவீன வடிவங்களையும் நவீன மாற்றங்களையும் உருவாக்கியது வந்து மனிதனுடைய அந்த கைகள் தான் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து உண்மையிலே பெருமித உணர்வை நம்ம கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கைகளை பயன்படுத்த தெரிந்து கொண்ட மனிதனுக்கு தான் அந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டறியப்படுது. ஒரு நதிக்கரையில் இருக்கக்கூடிய நிலத்தை உழுது பயிரிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வந்து பயன்படுத்தியது போக உபரின்னு ஒண்ணு கிடைச்சதில்ல. அந்த உபரி ஒண்ணு அவன் கையில வந்த போதுதான் அதை வந்து அவன் வந்து பசியோடு வரக்கூடிய இன்னொரு சக மனிதனுக்கு கொடுக்குறான், அல்லது பசியோடு இருக்கக்கூடிய இன்னொரு சக உயிருக்கு வந்து அதை கொடுக்குறான். இந்த மாதிரியான மாற்றங்கள் எவாலுவேஷன்ல வந்து நிகழ ஆரம்பிச்சது. எப்படி கைகளினுடைய வளர்ச்சி தான் ஒட்டுமொத்தமா அனாட்டமிக்கலாகவும் உடலியல் ரீதியாகவுமே வந்து கைகளினுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியமானதாக மனித வரலாற்றில் வந்து போதும் பார்க்கப்படுது. பாதங்களினுடைய வளர்ச்சியும் வந்து மாட்டான். பயணங்களை கடந்து போறது, அதற்கான உறுதித்தன்மை, அதற்கான ஒரு என்ன பாதுகாப்பு விஷயங்களை செய்யணும், பாதங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும், இந்த மாதிரியான மாற்றங்களுமே வந்து நாகரிகத்துல முக்கியமான பங்கு வகிக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி மூணாவது வந்து மூளை வந்து ரொம்ப முக்கியமான பங்காற்றுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற உயிர்கள் இடத்திலிருந்து நம்மளை வந்து பிரித்து காட்டக்கூடியதாகவும் ஒரு மிக முக்கியமான வேறுபாடாகவும் நம்ம வந்து மூளையை தான் நம்ம சொல்ல முடியும். மனிதர்கள் அதை பயன்படுத்திய வளர்ந்தார்கள். ஆனா இதுல வந்து ஒரு கான்செப்ட் மூளை பெருசா இருக்கிறவங்க அறிவாளிகள் அப்படின்னு ஒரு இடைக்காலத்துல ஒரு சின்ன ஒரு சண்டை நடந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு கான்செப்டுவல் வார். ஆமா, மூளை எடை அளவுக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் அப்ப சம்பந்தம் இல்லைங்கிறீங்க? ஆமா ஆமா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, உயிர்கள்ட்டயே இப்ப வந்து
இருக்கிறதுலே பெரிய இப்ப வாழக்கூடிய உயிர்கள்ல நம்ம வந்து திமிங்கிலத்திற்கு ஒரு நீலத்திமிங்கிலத்திற்கு அடுத்ததாக யானையை சொல்லலாம். நிலத்துல வாழக்கூடிய யானையோட மூளை வந்து ரொம்ப பெரியது. ஆனா அதுக்கான அறிவை நீங்க மனிதனோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப குறைவானதா இருக்கும். அதனால இந்த மூளை தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் இடைக்காலத்துல வந்து ரஷ்யர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில, பிரெஞ்சு விஞ்ஞானிகளுக்கும், அதாவது மேற்கத்திய விஞ்ஞானிகள் அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சில விஞ்ஞானிகள், குறிப்பா வந்து ஜெர்மானிய விஞ்ஞானிகள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிறப்பின் போதே ஒரு மனிதனுக்கு அனாட்டமிக்கலா கூட இது வந்து அவனுடைய அறிவு வளர்ச்சி அல்லது அவனுடைய சிந்திக்கும் ஆற்றல் இதெல்லாம் வந்து அவனுடைய பிறப்பின் போதே அவனுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்னாடி ஜெனட்டிக்கலாவும் அது வரும். ஜெனட்டிக்கலாவும் இது வந்து வரும். அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உடலியலோடு தொடர்புடையது, பயாலஜிக்கலி கனெக்டட் டு த நியூரான்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பை அவங்க இருக்காங்க. குறிப்பா அவங்க ஜெர்மானியர்கள், இப்ப நம்ம வந்து அந்த மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய சில விஞ்ஞானிகள், இங்கிலாந்து கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய அவங்க வந்து இதை முன்னெடுத்தாங்க. ஆனா அதை வந்து முற்றிலுமாக நிராகரிக்கக்கூடிய, முற்றிலுமாக அது வந்து ஒரு பொய்யான ஒரு தகவல் அல்லது அது அந்த மாதிரியான ஒரு மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து ரஷ்ய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய அளவுல ஆய்வுகள் செஞ்சு அதை நிரூபிச்சாங்க. ஒரு மனிதனுடைய மூளைக்கும் அவனுடைய நிலப்பரப்புக்கும் அவனுடைய வாழ் நிலைக்கும் அவனுடைய சிந்திக்கும் ஆற்றலுக்கும் நிச்சயமாக எந்த ஒரு தொடர்பும் இருக்க முடியாது. முழுக்க அது வந்து ஒரு ஜீரோல இருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ், அவனுடைய வாழ்க்கை சூழல், அவன் படிக்கக்கூடிய கல்வி, அவன் இருக்கக்கூடிய சூழலியல், இது எல்லாத்தையும் பொறுத்துதான் அவனுடைய மூளை வளர்ச்சி. அந்த தகவமைப்பினுடைய ஒரு அடையாளமாகத்தான் அவனுடைய மூளை வளர்ச்சியும் சிந்திக்கும் திறனும் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க இந்த ரஷ்ய விஞ்ஞானிகள் வந்து ஒரு காலகட்டத்துல உறுதி செஞ்சாங்க. அதை பற்றிய ஆராய்ச்சிகள் இன்னும் போய்கொண்டுதான் இருக்குது. இது இன்னும் போய்கொண்டு இருக்கு. ஆனாலும் கூட அதை வந்து இப்போ ஓரளவுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இந்த ஆய்வுகளின் முகமையை அடிப்படையாக கொண்டு பயாலஜிக்கலி இதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிறத இதுவரைக்குமான விஞ்ஞானிகள் ஒத்துட்டு இருக்காங்க. அதை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதனிடமும் ஒரு பயிற்சியின் மூலமாகவோ அல்லது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியின் மூலமாகவோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளின் மூலமாகவோ அறிவு சார்ந்த ஒரு மனிதனாக மாற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறதான் அவனுடைய கோல் ஐடியா. இப்போ மற்றவர்கள முன்வைக்கக்கூடிய அல்லது அறிவியல் சாராத விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஜெனட்டிக்கலா இருக்குது, இது வந்து மரபு சார்ந்த விஷயம், ஒருவருடைய அறிவு வந்து அவருடைய பிறப்பால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதத்தை, ஒரு சாராக கழிக்கக்கூடிய வாதத்தை வந்து முழுமையாக மருத்துவ ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வுகள் நிறைய வந்திருக்கு. அதை மையமாக வச்சு இன்னைக்கு வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஒரு பிரகடனத்திலேயே வந்து ரேஸ் குறித்த ஒரு பெரிய பிரகடனத்தை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அது போலவே இந்த பூமியில பல கருத்துக்கள் மனித இனத்தை பத்தி முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தா கூட இந்த உலகத்துல எந்த பகுதியில இந்த மாதிரியான ஹோமோசேப்பியன்ஸா இருக்கட்டும், நீங்க சொல்ற அந்த ஆதி மனிதன், இது வந்து எங்க துவங்கி இருக்கலாம், எந்த இடத்திலிருந்து இது ஆரம்பித்து இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்குதுங்களா? கண்டிப்பா இருக்கு. இப்போ வந்து பெரும்பாலான விஞ்ஞானிகள், பெரும்பாலான அறிவியலாளர்கள் அல்லது மனித இனக்குழுவை பற்றி ஆய்வு செய்தவர்கள், இன்றைக்கு வரைக்குமான உலகத்தினுடைய வரலாற்று ஆய்வு செய்தவர்கள் எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்பிரிக்காவினுடைய தென் மூலையிலிருந்து தான் வந்து இந்த மனித இனம் தோன்றி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து ஈனம் இந்த மாதிரி ஒரு ஏறத்தாழ 10,000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக தோன்றிய அந்த ஏப்ஸ், நம்ம ஹெர்பிவரோஸாக இருந்தக்கூடிய அந்த ஏப்ஸ்ல இருந்து மாற்றமடைந்த ஒரு ஹோமோசேப்பியனுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நியாண்டர்கள் குரங்குகள் இருக்கு. அதனுடைய படிமங்களை நம்ம வந்து ஆப்பிரிக்கா பார்க்கணும். அதே நேரத்தில் நியாண்டர்களினுடைய எலும்பு சிதைகளையும் மண்டை ஓட்டையும் நாம வந்து இந்தோனேஷிய குகை பகுதிகளிலையும் பார்க்கிறோம். அதே மாதிரி சிவாலிக் குன்றுகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய மேற்கு பஞ்சாபினுடைய அந்த சிவாலிக் குன்றுகள், அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளையும் நாம பார்க்கிறோம். மனிதன் வந்து இனக்குழுவா வாழ தொடங்கியது அப்படிங்கிறது எப்பல இருந்து நீங்க சொல்லுவீங்க?
மனிதன் இனக்குழுவா வாழ துவங்கியது அப்படின்னா அது வந்து இந்த கோரிச்ச காலகட்டத்தையே நம்ம சொல்லலாம். அதாவது அந்த பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம பேசிக்கிறதுல 3.1 இயர்ஸ் அப்படிங்கிற அந்த காலகட்டத்துல சொல்லலாம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க 90.8 கேளுங்க. நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம மனித இனக்குழு வரலாறு குறித்த இந்த சிறப்பு நேர்காணலை கேட்டுட்டு வரோம். இந்த நேர்காணலோட முதல் பகுதி இத்துடன் நிறைவுற்றது. இந்த நேர்காணலோட தொடர்ச்சியை இதற்கு அடுத்து வரக்கூடிய அறிவியல் பலகை நிகழ்ச்சியில நம்ம கேட்கலாம். இந்த நேர்காணலில் பயணித்த எழுத்தாளர் கை அறிவழகன் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுற்றது. நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் பின்னூட்டங்களை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரியான fm90.8@alagappauniversity.ac.in இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே.